கடல் என்ன திரண்டு வந்து எங்கள் அண்ணனுக்கா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு அலையும் வரலங்க. பிகாஸ் இஃப் யூ see it clearly, இந்த எஸ்ஐஆருக்கு அப்புறம் அதிலிருந்து நீக்கப்பட்ட வாக்காளர்கள் அப்படிலாம் எடுத்து பார்த்தோம்னா ஜஸ்ட் 2.5 to 2.7% தான் இந்த வாட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்பர்ஸில் வந்து பார்த்தோன்னா 12 lakhs to 14.5 lakhs கிட்ட அப்ராக்சிமேட்டாக தான். ஸோ வந்து இவ்வளோ தான் இந்த வாட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் எவ்ரி காயின் ஹேவ் டூ சைட்ஸ். நீங்கள் எல்லோரும் ஒரு சைட் பேசுகிறதுனால எனக்கு இன்னொரு சைட் தோணுமா இல்லையா? தற்குறிகள் இருக்காங்க, நான் போன வாட்டி ஓட்டு போடல, அதனால் ஆனால் இந்த வாட்டி நான் ஓட்டு போடுறேன்னு சொல்லி உங்கள் நொன்னனுக்கு இல்லாமல் வேறு யாருக்கு வேணால் ஓட்டு போட்டுருக்கலாம்ல. ஐம் ஜஸ்ட் சேயிங், நீங்கள்லாம் சொல்கிறதுனால. பட் எனிவேஸ், மே 4 தெரிஞ்சிடும். வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு சகஜம், சரியா? யாரும் யாருக்காகவும் ஓகே. அண்ட் அரசியல் அப்படின்னு பார்க்கும்பொழுது கரைப்பிடியாக கைகள் அப்படின்னு யாருமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நேற்று வர பிஜேபிக்கு எகெயின்ஸ்டாக உட்காந்து பேசிக்கொண்டு இருந்த ராகுல் சட்டா இப்போ வந்து பிஜேபியோட இப்போ ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ எவ்ரிபடி இஸ் லைக் திஸ். இந்தியன் பாலிடிக்ஸை பொறுத்தவரையும் எல்லாருமே அப்படி தான். இப்போ நம்ம டவுன் சவுத் வந்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு வந்தோம் அப்படின்னா எல்லாருமே கரைப்பிடியாக கைகள் தான் இல்லை. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு, எவ்ரி சிங்கிள் பார்ட்டி, யாரோ ஒருத்தட்ட மட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன், பட் எவ்ரி அதர் பார்ட்டிஸ் ஹேவ் கிரிமினல் கேசஸ். அது வந்து பர்சன்டேஜ் வைஸ் போட்டு ரேங்கிங்லாம் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து நான் சப்போர்ட் பண்ணக்கூடிய டிஎம்கே வந்து 5ஆம் இடத்துல இருந்துச்சு. நான் கல்வி ஊற்றக்கூடிய ஒரு கட்சி வந்து 3ஆவது இடத்துல இருந்துச்சு. முதல் இடம் ஏடிஎம்கிட்ட இருந்துச்சு. ஸோ எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, நேற்று என் ஃப்ரெண்டு என்கிட்ட கேட்டாங்க, புதுசாக வர கட்சிகளுக்கு வந்து நீங்கள் வாய்ப்பு தரலாம்ல அப்படின்னு. வேண்டாம். சிம்ப்ளி பிகாஸ் எனக்கு வந்து ஐ ஃபீல் சேஃபர் வென் ஸ்டாலின் இஸ் ரூலிங் மீ. ஐ ஃபீல் சேஃபர். ஏன்னா பிஜேபி ஸ்டேட்ஸ்லாம் வந்து என்ன நடக்குது, முஸ்லீம்ஸ்களுக்கு என்ன நடக்குதுன்னு நான் பார்க்குறேன். ஐ ஃபீல் சேஃப். ஸோ ஐ எம் பியூர்லி செல்ஃபிஷ் ஹியர். நான் ஃபஸ்ட்டு இந்த முடிவு எடுக்கும் போது பியூர்லி செல்ஃபிஷ். என்னுடைய சேஃப்டியை நான் பார்த்தேன். பட் செகண்ட்லி, நிறைய பேர் தமிழ்நாட்டில் நிறையா சாதாரண மக்கள் வந்து அதனால் நிறையா பயன்பெற்றிருக்காங்க. லேடிஸ்க்கு நிறையா பயன் இருக்குது. எங்களுக்குன்னு வீடே கிடையாது, ஒரு அட்ரஸே கிடையாது, பட் ஆனால் இன்றைக்கி என் பேர் போட்டு ஒரு டோர் நம்பர் இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் சந்தோஷப்படும் பொழுது ஐ ரியலி ஃபீல் ஹாப்பி ஃபார் தெம். நான் என்ன தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் எனக்கு செல்ஃபிஷாக இருந்தாலும் இன்னொருத்தவங்க பயன்படுறதை பார்த்து சந்தோஷப்படக்கூடியவன் தான். தட் இஸ் வை ஐ சூஸ் டிஎம்கே.